Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 56:8. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும். அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது என்ற வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். இந்த உலக வாழ்விலே எத்தனை அலைச்சல்களின் நிமித்தம் நாம் பாடுபடுகிறோம். என் குடும்பத்தாரோடு ஒரே இடத்தில் இருக்கும்படி வேலையிலே மாற்றம் கிடைக்கவில்லையே. தொடர்ந்து மருத்துவரிடம் போய்கொண்டே இருக்கிறேனே, குணமாகும் வழியே இல்லையே. பணம் பற்றாக்குறையினால் யாரிடமோ போய் கெஞ்சுகிறேனே, என் வாழ்வு எப்பொழுதுதான் வளம் பெறும்? இப்படியாக பல்வேறு சந்தர்ப்பங்களிலே அலைச்சலடிப்படுகிறீர்கள். ஆனால் நாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, நீர் என் அலைச்சல்களை எண்ணி இருக்கிற தெய்வமாக இருக்கிறபடியால் நான் உம்மையே நம்பியிருக்கிறேன் என்று அவரை உறுதியாக பற்றி கொள்வோம். சமுத்திரத்தின் அலைகளின் இரைச்சலை அமளியை அமர்த்துகிற ஆண்டவர் உங்கள் காரியங்களையும் பொறுப்பெடுத்து நிச்சயம் உதவி செய்வார். மனுஷன் செய்யும் பல காரியங்களை குறித்து கர்த்தருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டியதிருக்கிறது. அவன் பேசுகிற ஒவ்வொரு வீணான வார்த்தையை குறித்து அவன் கணக்கு கொடுக்க வேண்டும். அவனுடைய சரீரத்தை குறித்து தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். தேவன் அவனுக்கு கொடுத்த தாளந்துகள், திறமைகள், வரங்கள் ஆகியவற்றை குறித்து கணக்கு கொடுக்க வேண்டும். மட்டுமல்ல, அவன் செலவழிக்கிற ஒவ்வொரு வினாடி நேரத்தை குறித்தும் தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் தாவீது ராஜா சொல்லுகிறார், ஆண்டவரே, பல காரியங்களை குறித்து என்னிடத்தில் கணக்கு கேட்கிறீர். நான் வடித்த கண்ணீரை குறித்து உம்மிடத்தில் பதில் பெறும்படி உம்மிடத்தில் கணக்கு கேட்பேன். உம்முடைய கணக்கில் என் கண்ணீர் இருக்கட்டும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். தாவீது ராஜாவின் ஜெபத்தை சற்று ஆழ்ந்து சிந்தித்து பாருங்கள். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். என் கண்ணீரை உமது துருத்தியில் வையும். அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். ஆம், கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஏறெடுக்கிற முக்கியமான ஒரு காரியம்தான் கண்ணீர். கண்ணீரின் ஜெபம் இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களையும் பெற்று தருகிறது, நித்தியத்திற்குரிய ஆசீர்வாதங்களையும் பெற்று தருகிறது. இம்மைக்குரிய நன்மைகளுக்காக கண்ணீர் சிந்துகிறவர்கள் இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களை பெறுகிறார்கள். நித்தியமான காரியங்களுக்காக பெருமூச்சும் கண்ணீரும் சிந்துகிறவர்கள் என்றென்றுமுள்ள நித்தியமான கன மகிமையை பெற்றுக்கொள்வார்கள். அந்நாள் கண்ணீர் சிந்தினால் சக்கலத்தின் கொடுமை தாங்க முடியாமல் எத்தனை நாட்கள் வீட்டில் தனிமையிலே அவள் கண்ணீர் சிந்தினாலோ தெரியாது. அந்த கண்ணீரானது கர்த்தருடைய துருத்தியில் சேர்ந்து கொண்டே இருந்தது. இன்னும் ஒரு நாள் வந்தது. தேவ சமூகத்திலே போய் கண்ணீர் சிந்தி தேவனுடைய துருத்தியை நிரப்பிவிட அவள் தீர்மானித்தாள். பிள்ளை இல்லாத குறை அவளுடைய உள்ளத்தை வாட்ட தேவ சமூகத்திலே தேவனுடைய ஆலயத்திற்கு போய் மனக்கசந்து அழுதாள். கர்த்தர் அந்த கண்ணீரை கண்டார். அவளுடைய வயிற்றிலே பெரிய தீர்க்கதரிசியை உருவாக்கிவிட்டார். அவள் ஆசீர்வாதமான சாமுவேலுக்கு மாத்திரமல்ல, இன்னும் 5 குழந்தைகளுக்கு தாயாக மாறினாள். யோபு பக்தனுடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். எத்தனை கண்ணீரின் வாழ்க்கை அது. யோபு 23:10 அவர் சொல்லுகிறார், நான் போகும் வழியை அவர் அறிவார். நான் சோதிக்கப்படும் சோதனைகளை
அவர் அறிவார். இவையெல்லாம் அவருடைய துருத்தியிலே இருந்த போதிலும் ஒரு நாள் அந்த கண்ணீருக்கு தேவன் நிச்சயமாகவே பதிலளிப்பார். நான் பொன்னை போல விளங்குவேன் என்றார். கர்த்தர் அந்த கண்ணீருக்கு பதில் கொடுத்தார். யோபுவின் சிறையிருப்பை மாற்றி இரட்டத்தனையாய் அவரை ஆசிர்வதிக்க சித்தங்கொண்டார். ஒரு ஏழை குடும்பத்தில் வீட்டு வாடகை கூட கொடுக்க முடியாத அளவிற்கு மிகவும் வறுமை. பணமில்லாதபடியினால் ஒவ்வொரு வீட்டு உரிமையாளர்களும் அவர்களை பந்தை போல உருட்டியடித்தார்கள். பல வீடுகளுக்கு மாறி மாறி செல்லும் பரிதாப நிலைமை ஏற்பட்டது. இந்த நிலைமையிலே ஒரு நாள் குடும்பமாக உணவருந்தாமல் காலையிலிருந்து இரவு வரை கணவன் மனைவி பிள்ளைகளுமாக சேர்ந்து கர்த்தரை நோக்கி மன்றாடினார்கள். இந்த வசனத்தின்படி, ஆண்டவரே, நாங்கள் உம்மையே சார்ந்திருக்கிறோம். எங்கள் அலைச்சல்களை நீர் மாற்றி எங்களுக்கு வாழ்வளிக்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம் என்று ஒவ்வொருவராக தங்கள் உள்ளத்தின் பாரங்களை எல்லாம் கர்த்தரிடம் ஊற்றி அவர் சமூகத்திலே காத்திருந்தார்கள். பிறகு யாவரும் ஒரே மனதோடு நன்றி செலுத்தி ஆண்டவரை ஸ்தோத்திரித்தார்கள். ஒரு நாள் ஒரு நபரை அந்த குடும்ப தலைவர் சந்தித்தார். அவர், எனக்கு இந்த ஊரில் ஒரு பெரிய வீடு இருக்கிறது. நான் அவ்வப்போது வெளியூரிலிருந்து வந்து அந்த வீட்டில் தங்கி செல்வேன். இந்த வீட்டை கவனிக்கவும் பொருட்களை எல்லாம் பத்திரமாக பாதுகாத்து கொள்ளவும் உங்களை போன்ற உண்மையுள்ள ஆள் தேவை. நீங்கள் தங்கிக் கொள்வதற்கு அதன் பின்புறத்தில் ஒரு சிறிய வீடு இருக்கிறது. நீங்கள் அங்கே தங்கி என் வீட்டையும் பாதுகாத்து கொள்ள உங்களுக்கு பிரியமா என்று கேட்டார். இது ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம். ஜெபத்திற்கு பதில் என்று உணர்ந்தவர்களாய் உடனே யாதொரு யோசனையுமின்றி அதை ஒத்துக்கொண்டார்கள். குடும்பமாக அதன் பிறகு அலைச்சல்கள் ஏதுமின்றி அமைதலாக மிகுந்த சந்தோஷமாய் அங்கு வாழ்ந்து வந்தார்கள். பாருங்கள், கர்த்தர் தம்மை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு இந்த வசனத்தின்படி எத்தனையாய் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நீங்களும் அதையே செய்து ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெறுங்கள். பிரியமானவர்களே, இன்று நீங்கள் கண்ணீரின் பாதையில் நடக்கிறீர்களா? சிந்துகிற ஒவ்வொரு துளி கண்ணீரும், ஒவ்வொரு பெருமூச்சின் சத்தமும், ஒவ்வொரு அங்கலாய்ப்பும், ஒவ்வொரு அலைச்சலும் கர்த்தருடைய சமூகத்திலே எட்டி இருக்கிறது. அவர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஜெபம். கர்த்தராகிய இயேசுவே, நீர் கொடுத்துள்ள அருமையான வாக்குத்தத்தத்திற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். தேவனே, என் அலைச்சல்கள் அனைத்தையும் நீர் அறிந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எப்போதும் என் கண்ணீரின் ஜெபத்தை கேட்கிறதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, என் துக்கங்களை கடந்து வர எனக்கு உதவும். உமது ஆறுதல்கள் என்னை தேற்றட்டும். உமது சமாதானத்தை எனக்கு தாரும். இனி நான் கண்ணீர் விடாமல் இருக்க கிருபை செய்தருளும். உமது மகிழ்ச்சியால் என்னை நிரப்பும். உம்மால் எல்லாம் கூடும். நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது. இன்று எனக்கும் எத்தனை அலைச்சல்கள் வந்தாலும் நீர் போதுமானவராக இருந்து என் வாழ்வை நிறைவாய் ஆசிர்வதித்து வழி நடத்தும். உமது வாக்குத்தத்தத்தின் மீது நான் முழு நம்பிக்கை வைத்திருக்கிறேன். நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.